மணக்க மணக்க சுவையான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் புளிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கறியோட சுவையை இன்னுமே கூட்டி கொடுக்கும். ரம்பை இருக்குமா இருந்தால் ரம்பை சேர்க்குறதுனாலையும் கறியோட சுவையை இன்னுமே கூட்டி எடுக்கலாம். இன்றைக்கி எனக்கு ரம்பை கிடைக்கல, அதனால் ரம்பை இல்லாமலே கறி வச்சாச்சு. தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைக்கிற கறி ரொம்ப சுவையாக இருக்கும். கடுகு, சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெந்தயம் சேர்த்து தாளிக்கலாம். நான் வச்சுருக்கிறது அயன் பேன் அப்படின்றதுனால இரும்பு வேகமாகவே சூடாகிருச்சு. அதனால் என்னுடைய சமையல் இன்றைக்கி வேகமாகவே முடிஞ்சிருச்சு. இரும்பு சட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் இரும்பு சட்டியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமையலை மாற்றிருக்கிறேன். கறி தாளிக்கிற மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்து தாளித்து வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடணும். தேங்காய் பால் 2 பால் எடுத்துருக்கிறேன். தலைப்பால் உண்டு, 2வது பால் உண்டு. 2வது பாலை கொஞ்சமாக விட்டு மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். தக்காளி சேர்க்க மறந்தனால தான் இடையில் சேர்க்குறேன். வழமை மாதிரியே தக்காளி தாளிப்பு நேரம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மிளகுத்தூள், மிளகாத்தூள், மல்லி மசாலா தூள் இது 3மே சேர்க்கணும். அதே நேரம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் 2வது பாலை ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த கலவை நல்லா கொதித்து இந்த அயன் பேனில் அடிப்பிடிக்கிற அளவுக்கு வெந்து வரணும். குறைஞ்சது 15 நிமிஷமாவது ஆகும் இது அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரத்துக்கு. அதே நேரம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அதை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. பார்த்திங்கன்னா வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தலைப்பாலை ஊற்றி மல்லித்தலை கொஞ்சம் தூவி லெமன் ஒரு ஸ்லைஸ் வெட்டி அதில் நடுவில் வச்சு அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ணி இருக்குது. அயன் பேன் ரொம்ப சூடாக இருக்குது. அந்த சூட்டிலே எல்லாம் வெந்து அந்த லெமனில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் அந்த கறியில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக நல்ல புளிப்பான ஒரு புளிக்கறியாக இருக்கும். இல்லை லெமன் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல சுவையான இந்த கறியை சோறோடு சாப்பிடலாம், தோசைக்கு சாப்பிடலாம், பூரிக்கு சாப்பிடலாம், பரோட்டாவுக்கு கூட சாப்பிடலாம். ரொம்ப சுவையான இந்த கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.